ஹாய் கைஸ், வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டோரியோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினும் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இது ரொம்ப சீக்ரெட், யாருக்குமே இந்த லவ்வை சொல்லவே இல்லை. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறது. இவங்க 2 பேரும் அவுட்டிங் போனாங்களா, அப்போ 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 2 பேர் கையை கோத்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஷெரீன் போய்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஹீரோ போய் கேட்குறான், உனக்கு என் மேலே லவ் இருந்தது, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போகும்போது அப்போ ஷெரீன் திரும்பி பார்க்குறா. இவங்க 2 பேரும் கையை விட்டுடுறாங்க. என்னாச்சு ஷெரீன், வா போகலாம், எதுக்கு திடீர்னு பார்க்குற, ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டோன்னே நம்ம ஷெரீனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. திரும்பவும் இவங்க 2 பேருமே கையை கோத்துக்கிட்டு போகிறாங்க. கையை கோத்துட்டு போகிறாங்க, அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, உனக்கு ஷெரீனை தான் பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சேன், அதனால தான் என்னால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல, ஆனால் நானுமே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படியே நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டு அந்த ஹீரோ போய் சொல்லும், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட பழகிற விதத்தை பார்த்தாலே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, ஷெரீனை பிடிச்சிருக்கான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஒரு மரத்தடியில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்னாலே மரம் அதிகமாக இருக்கும்ல, அது மாதிரி தான் இவங்களும் ஒரு மறைவான இடத்துல சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த ஹீரோ பையன் அவன் மடியில் படுத்துட்டு இருக்கான். அப்போ இந்த ஹீரோ நம்ம ஹீரோயின்ட்டு சொல்கிறான், நான் நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன், லவ்வர்ஸ்லாம் அங்கேயும் இங்கேயும் போவாங்க, அவுட்டிங் போவாங்க, டேட்டிங் போவாங்க, நம்மளும் போகலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்கான். இதை இந்த பைப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஆமாம்மா நானுமே நிறைய பார்த்துருக்கேன், அந்த தெருமுனையில் உள்ள பானிபூரி கடையில் நிறைய லவ்வர்ஸ்லாம் நின்று பானிபூரிலாம் சாப்பிட்றாங்க, நம்மளும் அங்கேயே போய் சாப்பிடலாம் நம்ம ஹீரோயின் சொல்கிறான். இதை கேட்டு கடுப்பானவன், அடி பாவி, நான் எவ்வளோ ஃபீலாக எவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு இப்போ பானிபூரி தான் முக்கியமா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே அலைஞ்சிட்டே இருந்தா, அப்போ எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ தின்னுக்கிட்டே இரு தீனி மூட்டைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி போகலாம், அதுக்கெலாம் ஒரு டைம் இருக்குது, இப்போவா போக முடியும்னு சொல்லும் போது அங்கே இவங்க கிளாஸ் பசங்களாம் வந்துடுறாங்க. அங்கே இவங்க கிளாஸ் பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேர் இவங்க என்ன இங்கே வராங்களா இல்லை வேற எங்கேயாவது போகிறாங்களாங்கும் போது, நீ என்ன இப்போ ஷோ காமிச்சிட்டு இருக்க, இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா, அவங்க இங்கே தான் வராங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ இரு எந்திரிக்கன்னு சொல்லிட்டு அவனு எந்திரிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான், ஏண்டா உங்களுக்கு ஒரு இடமே கிடைக்காதா, அதனால நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வந்து போவீங்கன்னு தெரிஞ்சுருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், நீ இவளே இன்னைக்கு தான் நம்ம கூட பேசுனா, அதுவும் எங்கேயாவது நல்லா பேசினாலா, திங்கிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கா, என்ன பண்ணி தொலைகிறது, லவ் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான். நினச்சிக்கிட்டு இந்த பையப்புள்ள வேகமாக பேசிட்டான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இப்போ என்னவோ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் எனக்கு கஷ்டப்பட்டுலாம் லவ் பண்ண வேணாம் நம்ம ஹீரோயின் சொல்கிறான். நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை செல்லோன்னு இவன் சொல்கிறான். இப்போ என்ன நம்ம போகலாமா வேணாமான்னு இவன் கேட்டோன்னு போகலாம், ஆனால் எனக்கு பானிபூரி வாங்கி தரல நம்ம ஹீரோயின் சொல்கிறான். வாங்கி தரேன் பக்கி வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளில மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயோட ப்ரெசன்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த மேக்கப் செட் ஆகலையே, இது பண்ணலையேன்ட்டா ஒரு அலப்பறையே பண்ணிட்டா. எப்படியோ அப்படி இப்படி ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு காஃபி ஷாப்பும் சேர்ந்துடுறா. அப்போ இந்த மேக்கப் பத்தலையே, ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கே, சரி இன்னொரு கோட்டிங் போட்டுருவோம், யார் பார்க்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான், அவன் இப்போ எப்படி இருப்பான், அவன்கிட்ட நான் இப்போ எப்படி பேசுறது, அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, அவன் பழசுலாம் நினப்பு வச்சிருப்பானா, இப்போ எதுவும் வேற பொண்ணு கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, இல்லை இருக்காது, அப்படி டேட் பண்ணிட்டு இருந்தா நம்மளை ஏன் பார்க்க வர போறான்ட்டு நம்ம ஹீரோயின் இங்கே யோசிச்சுட்டு இருக்கா. சரி இப்போ இவங்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, எடுத்தோன்னு ஹாய் சொல்லாமா ஹலோ சொல்லலாமா இல்லை மிஸ் யூ சொல்லலாமா, என்ன சொல்றதுன்னு ஒன்றும் தெரியலையே, குழப்பமா இருக்கேன். நம்ம ஹீரோ ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன ரிகர்சல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோம். அப்பதான் நம்ம ஹீரோ கண்ணு திறந்து பார்க்கறா. நீ எப்படா வந்த, நீ ஹாய்னு ரிகர்சல் பார்க்கும் போதே நான் வந்துட்டேங்கிறான். அப்படியா, சரி எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியான்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் கூட மாறல, நீ ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே அப்படியே தான் இருக்க, இந்த 5 வருஷத்துல ஏதாவது மாற்றம் இருக்குன்னு பார்த்தா உங்ககிட்ட ஒரு மாற்றமும் கிடையாது, அதே மாதிரி லூஸ் தனமாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் சிச்சி என்னை ரொம்ப புகழாது, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குன்னு சொல்றா. மேய்க்கிறதே எருமை, இதுல என்ன பெருமைன்னு அவனும் மனசுல நினைச்சுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ நான் உனக்கு கால் பண்ணணும், நீ காலை அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, நான் வேற யாராவது நம்பரை வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா நீ இதே நம்பரை வச்சிருக்கேன்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்ல, எனக்கு தெரியும், எனக்கே ஒரு நாள் நீ எனக்காக டெஸ்ட் பண்ணுவ கால் பண்ணுவேன், நான் நினைச்சிட்டு தானே இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணாம வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அவள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா, பரவாயில்ல இவனும் இத்தனை வருஷத்துல நம்மள மறக்காம தான் இருக்கான்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயோட பாஸ்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வெளில மீட் பண்ணான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே. நம்ம ஹீரோயினும் அவனுக்கு கால் பண்ணிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. உனக்காக நான் எவ்வளவு நேரம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்றது, இங்கே நான் ரொம்ப நேரம் நிக்க முடியுமா,
எங்கள் அப்பா இல்லை அம்மா யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது? பக்கத்தில் உள்ள அண்ணன் வேற என்னையே பார்த்துட்டு இருக்காங்க, அந்த எய்த்தாப்பில் உள்ள ஆண்டி வேற என்னையே பார்த்துட்டு இருக்கு. இவங்களாம் யாருன்னு கூட எனக்கு தெரியல. யாராவது போய் எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது? நான் அப்போவே சொன்னேன்னா இதெல்லாம் வேணான்னு, நீ கேட்குறியா? ஒன்னால சீக்கிரமாக வா, நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவகிட்ட கோவமாக கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ வந்து இந்த வந்துடுறேன், இந்த பக்கத்தில் வந்துட்டேன், இப்போ உடனே வந்துடுவேன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவளும் கால் கட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இவன் வரத்துக்கு எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும் சரின்னு சொல்லிட்டு அங்கே அந்த டிராஃபிக்லலாம் வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்களே பைக் வரது போகிறதுலாம் பார்க்க. அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இந்த கண்ணாடியை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு அழகாக இருக்குமா, இந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு செட் ஆகுதா, இந்த ட்ரெஸ் நமக்கு சூட் ஆகுதா, இன்னைக்கு கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, லிப்ஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கலாமோன்ட்டு நம்ம ஹீரோயின் என்னமோ பேசிக்கிட்டு பின்னாடி முன்னாடிலாம் திரும்பி பார்க்குறா. பரவாயில்ல, ஓகே தான், இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நிமிஷம் வந்து அங்கே ஹீரோ வந்துடுறான். என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து நீ எப்படா வந்தனா சொல்ல மாட்டியா, இப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படியே சொல்லும் போது நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா சரி சரி கண்ணாடியை பார்த்தேன், இப்போ நீ சொல்லு நான் நல்லா இருக்கணும் நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தாம ஏன் நல்லா தான் இருக்க, எப்பவும் போல தான் இருக்க, இன்னைக்கு என்ன நல்லா இருக்கியா நல்லா இல்லையான்னு வேற நீ கேட்டுட்டு இருக்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் வந்து கடுப்பாயிட்டு என்னது எப்பவும் போல தான் இருக்கனா, இன்னைக்கு வந்து கழுவாத மூஞ்ச 10 வாட்டி சோப்பு போட்டு கழுவிட்டு 2 கோட்டிங் பவுடர் போட்டுக்கிட்டு வந்திருக்க, நீ வந்து என்னை இவ்வளோ இதாக சொல்லிட்டில்ல, ஒரு சின்ன அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அதான் நீ ஏன் அந்த கண்ணாடியில வளைஞ்சு நெளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க, திரும்ப வேற என்கிட்ட நல்லா இருக்கதான் கேட்டா, நீ நல்லா இல்லாம தான் பார்த்துட்டு இருக்கியான்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து நான் நல்லா இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து சொல்லணும்ல, நான் உனக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கேன். இதை கேட்ட நம்ம ஹீரோ உனக்கு என்ன, நீ ரொம்ப அழகா தான் இருக்க, வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரியே இருக்கேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ வந்து போதும் போதும் நீ ரொம்ப தான் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. அப்ப இவன் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சுக்கிறான், அடி பாவி, புகழ்ந்தாலும் ஏன் புகழ்த்தேன்னு கேட்கிற, புகழ்னாலும் ஏன் புகழன்னு கேட்கிற, இந்த லவ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் போலையோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நிமிஷம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட போகிறான். இவ வந்து கண்ணை மூடிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் கிடைக்க போதே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை பார்த்துக்கிட்டே நான் வந்து பொய் சொல்லலை, நீ நிஜமாவே வந்து வானத்துலேருந்து இறங்கி வந்து தேவதை மாதிரி அழகாக தான் இருக்க, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே எனக்கு என்னையே நான் அப்படியே கொடுத்துட்டேன், என்னோட மனசு என் கண்ட்ரோலே இல்லை, உன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனி இவன் என்ன இன்னுமா நமக்கு கிஸ் பண்ணுறான், இன்னும்ட்டு எவ்வளோ கிஸ்ஸோ கொடுத்துருக்கணுமே பக்கத்தில் வந்ததுக்கு, இவன் என்ன இன்னும் கொடுக்கவே இல்லைன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவன் வந்து கொடுக்கவே இல்லை, இன்னும் இவன் கிஸ் பண்ணவே இல்லை, இவன் வந்து தூரத்தில் ரெண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ இவன் வந்து நீ எதுக்கு நீ இப்போ வந்து கண்ணை மூடின அப்படின்னு இவன் கேட்குறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளில மீட் பண்ணுறோமா, யாருக்கிட்டே எதுவும் மாட்டிக்க கூடாது, நான் இருக்கிற எல்லா கடவுள்கிட்டே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சமாளிச்சிடுறா. நீ இப்போ கிட்ட வந்து இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கியா, சின்ன பிள்ளையா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். அடைச்சி இதை சொல்லத்தான் நீ இவ்வளோ நேரம் என் கிட்ட வந்தியா, நான் என்னமோ ஏதோன்னு வேற நினச்சிட்டேன், என்ன பண்ணுறது, நம்ம மைண்டு என்ன கண்ணா பின்னான்னு கண்டதையும் யோசிக்குது நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ இவங்க 2 பேரும் இங்கே வந்து ரொம்ப நேரம் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எங்கே போகலான்னு அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. இவங்க வந்து போகிறது ஒரு கேம் பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே போகிறோம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா, ஏன்னா அது வந்து ஒரு டால் கேமு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த டாலை எடுக்கிறதுக்கு ஹீரோயினும் ரொம்பவுமே போராட்டம் பண்ணிக்கிட்டு எடுக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ இந்த ஹீரோ பையன் ஒரு டால் வந்து எடுத்து கொடுத்துட்றான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது, அவளை கையெழு பிடிக்க முடியல. ஆமாங்க, டால்னா யாருக்கு தான் பிடிக்காது, எத்தனை கழுத வயசானாலும் டால்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கேர்ள் நம்ம எல்லாருக்குமே இப்போவுமே டெடிபியர் கண்டா நம்ம திரும்பவுமே ஒரு குழந்தையாயிடுறோம். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அவள் வேற ஸ்கூல் படிக்கிறா, அவளுக்கும் அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் டால் கிடச்சோன்னே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கேம் ஷாப்பில் இருந்து கிளம்பி சாப்பிட்றதுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயோட ப்ரெசன்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட பேசுகிறா, எனக்கு வந்து உன்னை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் வந்து இத்தனை நாள் வந்து உன்னை பார்ப்பேன்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை, ஆனால் வந்து உன்னை நினைக்காத நாளே இல்லை, நான் எப்பவுமே உன்னை நினச்சிட்டு தான் இருப்பேன், நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த இதெல்லாமே உன்னோட நினப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வந்து என்னை மறந்துருப்பேன்னு நினச்சேன்னு சொல்கிறா. இவன் உடனே சொல்கிறான், நான் உன்னை மறக்கலாம் இல்லை, எப்போ வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சேன் 5 வருஷம் ஆச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சோ அப்போவே நான் உனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ கேட்குறான், நீ எப்படி வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் வந்து எல்லாரையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, சரி எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புன்னு சொல்லி தான் அனுப்புனேன், நீ எப்படி நம்பர் மாற்றிருப்பேன்னு நினச்சேன், ஏதோ ஒரு டவுட்டில் தான் உனக்கு நான் கால் பண்ணேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இதை கேட்டு நான் நீ டவுட்டில் தான் கால் பண்ணியா அப்படின்னு இவன் கேட்குறான். ஆமாண்டா நான் டவுட்டில் தான் கால் பண்ணேன், உன்னோட நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் வரும், எப்படியுமே நீ நம்பரை வந்து மாற்றிருப்ப, இன்னைக்கு வந்து நீ வேறு பொண்ணு கூட டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயோட பாஸ்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க.
இவங்களும் நல்ல டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்கிறான், நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்துச்சு, யாராவது பார்த்துட்டு எங்கள் வீட்டில் போய் சொல்லிடுவாங்களோன்னு, இருந்தாலும் நம்ம எப்படியே தப்பிச்சிட்டோம், இதுவுமே நல்லா தானே இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு வரா. இதெல்லாம் கேட்டாமல் இன்றைக்கி நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், அட மாங்கா, இவ்வளோ நேரம் நான் என்னடா சொன்னேன், ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அப்போ உன் நினப்பெல்லாம் எங்கே இருக்குது, அப்போ நான் சொல்கிறதுலாம் நீ காதில் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டாமல் சரி நீ திரும்பவுமே சண்டை போடாத, ஏன்னா நீ எப்போ பார்த்தாலுமே கோவமாக பேசிக்கிட்டு இருக்க, நல்ல லவ் மூவிலாம் பார்த்து அதில் வர ரொமான்டிக்லாம் பார்த்துக்கிட்டு மாமன்கிட்ட எப்படி ரொமான்ஸாக பேசணுங்கிறதுலாம் கற்றுக்கோ, என்ன உனக்கு விவரமே பத்தல, இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு, உனக்கும் வீடு வந்துருச்சு எனக்குமே வீடு வந்துட்டு இப்போ வந்து நான் போகணுமா, எனக்கு போகிறதுக்கு மனசே வரலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின், என்னமோ 50 வருஷம் பிரிய போகிற மாதிரி ரொம்ப தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நாளைக்கு தான் ஸ்கூலில் வந்து மீட் பண்ண போகிறோம்ல, அப்புறம் என்ன உனக்கு ஃபீலிங்கு, பேசாமல் போடா அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, நீ வந்து இப்போ என்னை வந்து எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நீ திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னு கேட்டு நம்ம ஹீரோயின், என்னது உன் வீட்டில் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு நான் என் வீட்டுக்கு திரும்ப வருமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், நான் வேற எப்படி தனியாக போகிறது, நான் வேற ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேனா, ஏதாவது ஒரு பொண்ணு என்னை கடத்தி கொண்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் நீ தானே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், நான் வந்து எனக்காகலாம் ஒன்றும் சொல்லப்பா, உனக்காகத்தான் சொல்கிறேன், உனக்கு நான் முக்கியம்னா நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவள் வந்து சிரிச்சிட்டு, நீ சரியான ஆளு தாண்டா, எப்படிலாம் ஆளை மயக்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நேரமாச்சு இல்லை, வா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன், சரி வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ அப்போலாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி ரொம்பவுமே அடம் பிடிச்சிட்டு இருப்ப, ஒவ்வொரு விஷயமும் நீ பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்கும், நமக்கு வந்து நிறைய மெமரிஸ்லாம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயோட ஃபோனை வந்து ஹீரோ தான் வச்சுருக்கான். சரி உன் வீடு வந்துருச்சு, என்னோட மொபைலை கூட நம்ம ஹீரோயின் கேட்குறான். அப்படியா, உன் மொபைல் தானே, சரி இந்தா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை மேலே தூக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து கட்டையாக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து எட்ட மாட்டேங்குது. நீ எதுக்கு இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என் ஃபோனை கூடு, உன் வீடு வந்துச்சு பாரு, டைம் ஆகிடுச்சுல, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லும் போது, நான் தான் சொல்கிறேன் நீ என்னால முடிஞ்சால் அந்த ஃபோனை பிடிச்சி எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறா. இவ கெஞ்சுறதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து, அச்சோ உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, சரி உனக்கு இந்த ஃபோனு வேணா என் கன்னத்தில் வந்து ஒரு கிஸ் கொடுன்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கிஸ்லாம் கொடுக்க முடியாது, என் ஃபோனு வேணுங்கும் போது கிஸ் கொடுத்தா தான் உன் ஃபோனுன்னு சொல்கிறா. சரி போனால் போதுன்னு அந்த டாலை வச்சு அவள் கன்னத்தில் வந்து கிஸ் கொடுக்க வைக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் அதான் கிஸ் கொடுத்தாச்சு இல்லை, இப்போ வந்து என் ஃபோனை கொடுன்னு கேட்கும் போது இதை கேட்ட அவன், இதெல்லாம் செல்லாது, நீ வந்து என்னை ஏமாத்துற, எனக்கு வந்து நீ கன்னத்தில் கிஸ் கொடுத்தா தான் உன்னோட ஃபோனை தருவோம் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அவன் கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிடுறா. அப்போ நம்ம ஹீரோ, இது நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு வாட்டி கிஸ் கொடுன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரையுமே அப்படியே லிப் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான், அந்த லைஃபெல்லாம் வந்து எப்போவுமே மறக்க முடியாது, அந்த மொமெண்ட்டை வந்து எனக்கு இப்போ நினச்சாலுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் நம்ம 2 பேரும் நல்லா தானே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு திடீர்னு என்கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னேன், அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனிமேல் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேணான்னு சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இப்போ நம்ம ஹீரோயோட ப்ரெசன்ட் லைஃப்பை தான் காட்டுறாங்க. நீ எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியவே இல்லை, என்னாச்சுன்னு சொல்லுன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு ஸ்கூல் ஃபுல்லாகவே பரவிடுச்சு, அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, அதனால தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவனை பிரேக்கப் பண்ணிட்டா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல் விட்டு போய்கிட்டு இருக்கா. அப்போ அவள் பின்னாடி வந்து சரின்னு வரா. நீ எதுக்கு வந்து நான் கூப்பிட காதில் வாங்காமல் வந்துட்டு இருக்கங்கும் போது இப்போ தான் காதில் வந்துச்சுன்னு இவ சொல்கிறா. அப்போ சரின்னு கேட்குறா. ஆமாம் ஹீரோ எங்கன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான், அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, அதனால அவன் வந்து போயிட்டான்னு சொல்கிறான். இதை கேட்டு சரின்னு வந்து ஓ அப்படியா. அகைன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சரின்னு கேட்குறான், நீ எதுக்கு எப்போ பார்த்தா லேட்டாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்பி ரெடியாகி வரதுக்குள்ளே லேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு சரின்னு வந்து அப்போனா வந்து நீ ஹீரோக்காகலாம் ஒன்றும் லேட்டாக வரலன்னு சொல்லும் போது, நீ எதுக்கு இப்போ அப்படிலாம் கேட்குற, நான் ஹீரோக்காகலாம் ஒன்றும் லேட்டாக வரலையே. அப்போ சரின்னு சொல்லலாம். இல்லை உங்கள் 2 பேரையும் பற்றி தப்பான நியூஸ் எங்கே பார்த்தாலும் பரவிட போகுது, அதுக்காக தான் சொல்லலாங்கும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏன் அப்படிலாம் ஆக போகுது, அப்படி என்ன நடக்கும்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் 2 பேரும் வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஒரே நேரத்தில் வாங்குறீங்க, ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் ஒன்றாவே இருக்கீங்க, ஸ்கூல்லலாம் வந்து லவ் பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் வந்து எந்த அலோடும் கிடையாது, நம்ம சரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, நீ வந்து நம்ம லவ் பண்ணுற நீ யார்கிட்டயே சொன்னியான்னு கேட்கும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோ, இல்லையே நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லையே, நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவான்னு கேட்குறேன்.
இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து நீ அப்படிலாம் ஒரு காரியத்தை பண்ணிடாத அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் சரி நான் யார்ட்டையும் சொல்லலைன்னு சொல்லிடுறான். இப்போ கிளாஸில் தான் காட்டுறாங்க செரின் வந்து அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கா. அதில் உள்ள ஒரு பொண்ணு கேட்குறா என்ன ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்கும் போது இதை கேட்டு செரின் வந்து டென்ஷன் ஆகிட்டு ஆமாம் நான் வந்து அந்த ஹீரோயினை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், ஆனால் இவ ரொம்ப கேவலமானவ, எப்போ பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் எழுதுறேன்னு அந்த ஹீரோ கூட ரொம்பவே அவள் நெருக்கமாக இருப்பா, எங்கே போனாலும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அது நான் எவ்வளவோ வந்து அவகிட்ட எடுத்து சொன்னேன் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு, ஆனால் அவள் எதையுமே காதில் வாங்காமல் அவள் அதே மாதிரி தான் அவன் கூட நெருக்கமாகவே இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அங்கே இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள பற்றின விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. நம்ம ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லா வேலையும் பார்த்தது அந்த கொடூர கொடுங்கு செரின் தான். இப்போ நம்ம ஹீரோயினோட பர்சனல் லைஃப்பை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ கேட்குறான் நான் வந்து உங்ககிட்ட ரீசன் கேட்குறேன் எதுக்காக என்னை பிரேக்கப் பண்ணணும், ஆனால் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்போ வந்து நமக்கு படிப்பு தானே முக்கியம், அப்போ தான் ஒரு நல்ல ஜாப்க்கு போக முடியும், அப்போ எனக்கு மெச்சூரும் கிடையாது, அதனால தான் நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த உண்மையான ரீசனை வந்து சொல்லவே இல்லை. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ சரி பரவாயில்ல நடந்து போச்சு, அதை யாராலும் மாற்ற முடியாது, நீ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரீயான்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பை பாய்.